கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான அவருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆம், இன்று அவராலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சத்திய வசனத்தில், ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையில் 2 உண்மைகள் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சத்திய வசனத்தில், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே கூடும் என்கிற சத்திய வசனத்தில், ஜீவனும் வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையில் 2 உண்மைகள் அடங்கியிருக்கிறது. ஆம், நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எந்த ஒரு கடினமான காரியத்திலும், எந்த ஒரு கடினமான காரியத்தையும் செய்து முடிக்க, எந்த ஒரு கடினமான சவாலையும் செய்து காட்ட, ஜெயித்து காட்ட, வெற்றி பெற மனுஷரால் கூடாததுதான். ஆம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதமும் சொல்லுகிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதமும் சொல்லுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு மனுஷனாலும் தன் சுயத்தை கொண்டோ, தன் சுய விருப்பத்தை கொண்டோ, தன் சுய ஞானத்தை கொண்டோ எந்த ஒரு கடினமான காரியத்தையும், எந்த ஒரு கடினமான சவாலையும் வெற்றியாய் முடிய பண்ணுவது கடினமான காரியம். ஏனென்றால் சுயம் சாக வேண்டும், சுயம் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தையின்படியே, ஜீவனும் வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஏனென்றால் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே தன்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே தன்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆம், தேவனால் எல்லாம் கூடும் என்பது உண்மை. அல்லேலூயா. மற்றும் ஒரு உண்மையை கர்த்தர் இந்த வசனத்துல நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க இருக்கிறார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். முதல் உண்மை, நம்முடைய சுய பலத்திலோ, நம்முடைய சுய ஞானத்திலோ, நம்முடைய சுய விருப்பத்திலோ எந்த ஒரு கடினமான காரியத்தையோ சவாலையோ நாம் ஜெயித்து காட்ட முடியாது. தேவனால் எல்லாம் கூடும் என்பது முதல் உண்மை. மற்றும் ஒரு உண்மை, இரண்டாவது உண்மை,
மனுஷரால் கூடாதவைகள் எவைகளோ, நல்லா கவனிங்க, மனுஷரால் கூடாதவைகள் எவைகளோ அவைகளை தேவ பலத்தினாலும், praise the Lord, hallelujah, அவைகளை மனுஷரால் கூடாதவைகள் எவைகளோ அவைகளை தேவ பலத்தினாலும் தேவ ஞானத்தினாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதினாலும் எந்த மனுஷனும் எந்த ஒரு கடினமான காரியமானாலும் சரி, எந்த ஒரு கடினமான சவால்களானாலும் சரி, அதை வெற்றியாய் செய்து முடிக்க முடியும். அதிலே வெற்றியை காண முடியும். அதிலே வெற்றியை சம்பாதிக்க முடியும். அதிலே வெற்றியை இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் ஏன் தேவனுடைய பலத்தினாலும் தேவனுடைய ஞானத்தினாலும் நாம் வெற்றி பெற முடியும், நாம் வெற்றியை காண முடியும், நாம் வெற்றியை சம்பாதிக்க முடியும், நாம் வெற்றியை இந்த உலகத்துக்கு காட்ட முடியும் என்றால், யோவான் ஸ்நானகன் எழுதின நிருபத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே அவர் இப்படியாய் நம்மிடத்துல சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். அல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்லா கவனிங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆமென், அல்லேலூயா. இது வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தம்மிடத்தில் கொண்டு வந்த ஒரு சாத்தானுடைய பிடியினால் பிடிப்பட்டிருந்த மகனை அவர்களால் விடுவிக்க கூடாமல் போனது. நீங்க இந்த காரியத்தை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களில் அடங்கியிருக்கிறதை வாசித்து பார்க்கலாம். அங்கே ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் ஆண்டவரிடத்துல, நம்முடைய ஆண்டவரிடத்துல, இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறார். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், இதோ அவனை உம்முடைய சீஷர்களிடத்துல நான் கொண்டு வந்தேன், அவர்கள் சொஸ்தமாக்கட்டும் என்று சொல்லி, ஆனால் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும் என்று நம்முடைய ஆண்டவரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கெஞ்சுகிறார். அப்பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை சுகப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பினார். இங்கே இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்த சீஷர்கள், அவருடைய வல்லமையை பார்த்தறிந்த சீஷர்கள், அவருடைய குணமாக்கும் வரங்களை உடையவர்களாய் அவருடைய சுவிசேஷத்தை எங்கும் பிரசித்த பண்ணி வந்த சீஷர்கள், தன்னிடத்துல வந்த அந்த சந்திர யோகியான மகனை அவனுடைய வேதனையிலிருந்து அவனை குணப்படுத்தவோ விடுதலை பண்ணவோ கூடாமல் போயிற்று. ஆம், அவர்களுடைய சரீர முயற்சி அப்பிரயோஜனமற்றதாய் போனது. ஏனெனில் அவர்கள் தங்கள் சுயத்தை மறிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பலத்திலே அவர்கள்
பலன் கொள்ளவில்லை. அவருடைய சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ள ஞானத்தை பயன்படுத்தவில்லை. தேவனுடைய ஞானத்தை கேட்கவும் இல்லை, கேட்டறியவும் இல்லை. அவர் சித்தத்தை நடப்பிக்கவும் இல்லை. மனுஷரால் இது கூடாமற் போனது, ஆனால் தேவனால் இது ஆயிற்று. வேதாகமத்துல மற்றும் ஒரு இடத்துல தங்கள் சுயத்தை மறைக்க ஒப்பு கொடுத்த தேவ பலத்திலே நின்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து காரியத்தை நடப்பித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பேதுருவும் யோவானும் தேவ பலத்தில ஒரு கடினமான காரியத்தை, சவாலை ஜெயித்து காட்டினார். ஆம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே அது அடங்கி இருக்கிறது. ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து தேவாலயத்தில பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த தேவாலயத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிஷ்யர்களில் 2 பேரான பேதுருவும் யோவானையும் பார்த்து, இவர்களிடத்தில் எனக்கு ஏதாகிலும் ஸ்பெஷலா கிடைக்குமா என்று சொல்லிதான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது தேவனுடைய வசனம் அங்கே பிரசித்தம் பெற்றது. தேவனுடைய சாட்சி அங்கே நிரூபிக்கப்பட்டது. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ளோருக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காண்பித்து நானே தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடியதான அந்த சாட்சியை அவர்கள் அங்கே செய்து காட்டினார். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்னார். அப்படி அவர்கள் சொல்லி அவன் வலது கையை பிடித்து தூக்கிவிட்டார்கள். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. தேவன் நாமம் அங்கே மகிமைப்பட்டது. என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்பான். அது அதிசயம் என்கிற வார்த்தையின்படியே அங்கே அதிசயம் விளங்கினது. அவன் கால்களில் உள்ள கரடுகள், கைகளில் உள்ள கரடுகள் பலன் கொண்டது. அவன் எழுந்தான், குதித்தெழுந்தான், நின்றான், நடந்தான், நடந்து குதித்தான், தேவனை துதித்துக் கொண்டே அவன் போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மனுஷரால் கூடாதவைகள் இங்கே தேவ பலத்தினால் மனுஷர்கள் அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது, அதை நடப்பிக்கும் பொழுது அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா, அதிசயம் விளங்கினது. ஆம், இங்கே பேதுருவும் யோவானும் தங்கள் சுயத்திற்கு மறித்து, தங்கள் சுயத்தை மறிக்க ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவ பலத்தில நின்று, தேவனுக்கும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் அவர்கள் நின்று சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். மனுஷரால் இது கூடாது.
நம்முடைய சுயத்துல நின்று கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு சவாலையும் நாம் வெற்றி பெற முயற்சிப்போமேயானால் மனுஷரால் இது கூடாதது, சரீர முயற்சி அப்பிரயோஜனம் உள்ளது என்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே அது நிறைவேறும். ஆனால் தேவனுடைய பலத்துல நின்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நாம் நம்மை அர்ப்பணித்து நடந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது அதிலே நாம் வெற்றியை காண முடியும், வெற்றியை சம்பாதிக்க முடியும், வெற்றியை இந்த உலகத்திற்கு காண்பிக்க முடியும். ஆம், தேவனால் எல்லாம் கூடும் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் கொண்டிருப்போமேயானால், ஹல்லேலூயா, தேவனை நாம் கொண்டிருப்போமேயானால் நம்மால் எல்லாம் கூடும். மனுஷனால் மனுஷனுடைய சுயத்தை கொண்டே நாம் நிற்போமேயானால் சரீர முயற்சி அப்பிரயோஜனமற்றது என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்மை நாமே நிதானித்து அறிவோம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதான காரியம், சரீர முயற்சி அப்பிரயோஜனமற்றதுப்பா. உன் சுயம் சுத்தரிக்கப்பட வேண்டும். உன் சுயத்தினால் எதையும் நீ ஜெயித்து விடலாம் என்று எண்ணாதே. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆம், தேவனுடைய பலத்தில நாம் நின்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய ஞானத்திலே காரியங்களை ஞானமாய் மேற்கொள்ளுமையானால் அதிலே வெற்றியை நாம் நிச்சயமாக கண்டடைய முடியும், வெற்றியை சம்பாதிக்க முடியும், வெற்றியை அனுபவிக்க முடியும், வெற்றியை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட முடியும். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தை அறிந்து கொள்வோம், அவர் சித்தத்தின்படி நாம் நடந்து வெற்றி சிறந்து வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரால் இது கூடாதது, தேவனாலே தேவனுடைய பலத்தினாலே இது கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்து சுயத்துக்கு மறித்து தேவனுக்குள் பிழைத்திருப்போம். வெற்றியுள்ள வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.